போப்லியோவுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வாக்குவாதங்களில் லியோவின் பக்கம் நிற்கின்ற அமெரிக்க மக்கள் ஈரான் மீதான யுத்தத்தில் வெற்றி பெற முடியாமல் அதிலிருந்து பின்வாங்க முடியாமல் தவிக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் இந்த யுத்தம் தொடர்பான கேள்விகள் மூலம் துளைத்தெடுக்கப்படுகின்றன. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை எவ்வளவு காலத்துக்கு அமெரிக்கா பூட்டி வைக்கப் போகின்றது, மட்டுமில்லாமல் இதற்காக அமெரிக்கா எவ்வளவு செலவினங்களை சந்திக்க போகின்றது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை பூட்டி வைத்திருப்பதால் அமெரிக்காவுக்கு கிடைக்கப் போகின்ற நன்மை என்ன? உலக நாடுகள் சேர்ந்து அமெரிக்கா மீது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை திறந்து விடும்படி அழுத்தங்களை கொடுக்க இருக்கின்றதா? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் என்ற கடற்பாதையை மூடி வைத்ததன் ஊடாக ஈரான் மிகப்பெரிய குற்றத்தை செய்கின்றது என்று சொல்லி வந்த அமெரிக்கா தற்பொழுது அமெரிக்காவும் அதே செயற்பாடை செய்வது உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றதா? ஈரானில் ஒரு ரெஜிம் சேஞ்சை ஏற்படுத்துவதற்காக போர் தொடுத்த அமெரிக்கா தன்னுடைய நாட்டிலேயே இப்பொழுது ஒரு ரெஜிம் சேஞ்ச் தேவை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றதா? இந்த மாதிரியான முக்கியமான உலக விவர செய்திகளை அறிந்து கொள்வதற்கு உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மட்டுமில்லாமல் உலக விவர சேனலில் ஏராளமான செய்திகளை கண்டுகளியுங்கள்.